எதில் இருக்கணும்? ராகுவும் குருவும் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மற்ற சந்தர்ப்பங்களை நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். நம்மக்கிட்ட இளமை இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது. இது இல்லாதது என்னன்னா மெச்சூரிட்டிங்கிறது. இந்த ராகு திசை கடைசியில் குரு திசை 16 வருஷங்கள் வரும். ஸோ நமக்கு வர வேண்டிய அருள் ஆதிசேஷன் மெயினாக இருக்கணும். அடுத்தது குருவனுடைய அருள் இருக்கணும். இந்த ரெண்டு நமக்கு இருக்கிறது எது கொடுக்கறது அப்படின்னா நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தட்சிணாமூர்த்தி பெருமாள். இன்னும் 2 பேர்கிட்டையும் தட்சிணாமூர்த்தி குருவுக்கு அதிபதி. குரு வேற, ப்ரஹஸ்பதி வேற, தட்சிணாமூர்த்தி வேற இருந்தாலுமே தட்சிணாமூர்த்தி குருவாக பார்க்கப்படக்கூடியவர். அடுத்தது சிவன். சிவன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. அதுவும் வெறும் கழுத்து வடக்கில் இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய பாம்பு உள்ள சிவனை நாம் வணங்கி வந்தோமேயானால் அல்லது பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஏற்றம் தரும். யாருக்கு? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு